அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரைப்பட தொழிலாளர் பிரச்சனையில் சுமூக தீர்வு காண வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பேசிய ஊதியத்தை தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பெப்சி தொழிலாளர்கள் நேற்றில் இருந்து காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் 99% படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. சென்னை பூந்தமல்லி பகுதியில் நடைபெற்றிருந்த காலா, மெர்சல் போன்ற படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து தற்போது திரைப்பட தொழிலாளர் பிரச்சனையில் சுமூக தீர்வு காண வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பெப்சி தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நேற்று தொடங்கி தற்போது வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றி நடைபெற்றிருந்த படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இதில் காலா, மெர்சல் உள்ளிட்ட படப்பிடிப்புகளும் அடங்கும். வெளி மாநிலங்களில் அதைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் நடைபெற்று வரும் படப்பிடிப்புகள் வழக்கம் போல் இயங்கி வந்தன. இந்நிலையில் 99% படப்பிடிப்புகள் சென்னை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெற்ற படப்பிடிப்புகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். பேசிய ஊதியத்தை தர வேண்டும் என்று அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பெப்சி தொழிலாளர்களும் கூறியிருந்தார்கள். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் திரைப்பட தொழிலாளர் பிரச்சனையில் சுமூக தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தயாரிப்பாளர்கள் சங்கம், பெப்சி சம்மேளனம் இணைந்து பேசி ஒரு சுமூக முடிவை விரைவில் எட்ட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, நடிகர் ரஜினிகாந்த் கூறியதன் முழு விவரம் என்ன? தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி இல்லாத தொழிலாளர்களுடனும் இனி படப்பிடிப்பை நடத்தலாம் என்ற அறிவிப்பை தொடர்ந்தும் சம்பள பிரச்சனையை காரணம் காட்டியும் நேற்றும் இன்றும் பெப்சி தொழிலாளர்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படப்பிடிப்புக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் பல்வேறு படப்பிடிப்புகள், ரஜினிகாந்தின் காலா படப்பிடிப்பு உட்பட பல்வேறு படப்பிடிப்புகள் தமிழகம் முழுவதும் பாதிப்படைந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை ரஜினிகாந்தை RK செல்வமணி, அங்குமுத்து சண்முகம், சுவாமிநாதன் உள்ளிட்ட பெப்சி நிர்வாகிகள் சந்தித்து அவரிடம் இது தொடர்பான வேண்டுகோளை அதாவது படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டிருப்பதன் அந்த நிலை குறித்தும் தொழிலாளர்களின் நிலை குறித்தும் விளக்கியுள்ளனர். அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் வேலை நிறுத்தம் எதற்கும் தீர்வாகாது என்றும் வேலை நிறுத்தத்தை விரைந்து முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி நிர்வாகமும் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அவருக்கு தற்போது உடல்நிலை சரியில்லாத போதும் அந்த பேச்சுவார்த்தையில் துவக்குவதற்கான நடவடிக்கைகளை தானே எடுப்பதாக RK செல்வமணியுடன் வாக்குறுதியை அளித்துள்ளதாகவும் செல்வமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். செல்வா, ஒரு மூத்த நடிகராக, ஒரு உச்ச அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, ஒரு சூப்பர் ஸ்டார் என்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தற்போது இப்படி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். சுய கௌரவம் பாராமல் கலந்து பேசி ஒரு சுமூக முடிவை விரைவில் எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது சினிமா வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது செல்வா? கண்டிப்பாக ரஜினிகாந்த் என்பவர் ஒரு நடிகன் என்பதை தாண்டி அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கும் மிகப்பெரிய மதிப்பு தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலகம் முழுக்கவுமே இருக்கிறது. அதனால் அவர் இந்த வேலை நிறுத்தம் ஒன்று எனக்கு பிடிக்காத வார்த்தை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுய கௌரவம் பார்க்காமல் அதனை பேசி சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிற அவர் கோரிக்கையை வைத்திருப்பதால் அது இரு தரப்பிலும், அதாவது தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி நிர்வாகமும் உடனடியாக அவருடைய அந்த வேண்டுகோளை பரிசீலனைக்கு ஏற்று உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டு இந்த வேலை நிறுத்தத்தை உடனடியாக நிறுத்தி படப்பிடிப்புகள் அனைத்தையும் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்வார்கள் என்றே மொத்த தமிழ் திரையுலகமும் எதிர்பார்ப்பதாகவே இதனை எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் ஒரு மூத்த கலைஞர் என்ற முறையில் அன்பான வேண்டுகோள் என்றும் கூறியிருக்கிறார். அதேபோல் வேறு யாரேனும் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து பேசி இதற்கு வேறு ஏதாவது முடிவு எட்டப்படலாம் என்று ஒரு முயற்சி மேற்கொள்ள ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா செல்வா? இல்ல, ரஜினிகாந்த் மூத்த கலைஞன். அவருடைய கால படப்பிடிப்பும் பெரும் பொருட்செலவில் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் செலவில் அரங்கம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த படப்பிடிப்பில் ஈடுபட்டு வந்ததால் அவருக்கு பெரிய அளவிலே வியாபார ரீதியாகவும் நஷ்டம் ஏற்படும் என்றும் அதன் நிலையை எடுத்து சொல்லவே அந்த சந்திப்பானது நடைபெற்றது என்றும் செல்வமணி கூறினார். இதனைத் தொடர்ந்து நடிகர் கமலஹாசனையும் மூத்த கலைஞர் என்கிற முறையில் சந்தித்து அவரிடமும் தற்போதைய நிலையை விளக்கி கூறி பேச்சுவார்த்தையை தொடக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படியான வேண்டுகோளை வைக்கவும் செல்வமணி அவர்கள் கமலை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருப்பதாகவும் அவர்கள் சொன்னால் இன்று கூட சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள்.
அதேபோல் தயாரிப்பாளர்கள் சங்கம் இந்த ஒரு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தற்போது வரை எடுத்திருக்கிறார்கள் செல்வா? இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்தவரை இந்த அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவே தெரிகிறது. அதன்படியே அவர்கள் படப்பிடிப்பையும் பெப்சி தொழிலாளர்கள் இல்லாத மாற்று தொழிலாளர்களை வைத்த விஷாலின் துப்பறிவாளன் படப்பிடிப்பும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி அவர்களுடைய நிலைப்பாட்டில், அதாவது பெப்சி இல்லாத தொழிலாளர்களை படப்பிடிப்புகளுக்கு பயன்படுத்தலாம் எனும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவே அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இதனால் ஏற்பட போகும் பாதிப்புகளுக்கு தயாரிப்பாளர் சங்கம் முழுமையான ஆதரவு, பாதிக்கப்படும் தயாரிப்பாளர்களுக்கு முழுமையான ஆதரவை அளிப்பதாகவும் அந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட துணைத் தலைவர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் சங்கம் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த ஏற்பாடுகளையும் தற்போது வரை செய்யவில்லை. அது மட்டுமின்றி நேற்று தொழிலாளர் நல வாரிய அதிகாரிகளை சந்தித்த பெப்சி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையை விரைந்து நடத்தி இந்த வேலைநிறுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனும் கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் இன்று தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி நிர்வாகமும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தது. அப்போது கூட விஷால் உள்ளிட்ட பெப்சி ஊழியர் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள், விஷால், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் படப்பிடிப்பில் இருப்பதால், வெளியூர் படப்பிடிப்புகளில் இருப்பதால் சற்று அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து இந்த வேலை நிறுத்தம் இன்னும் சில தினங்களுக்கு நடைபெறும் என்ற நிலையே தற்போது வரை இருக்கிறது. செல்வா, ரஜினி கூறியிருப்பது சுய கௌரவம் பார்க்காமல் இரு தரப்பினரும் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவரோட அறிக்கையில சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இரு தரப்பினருக்கும் இந்த ஈகோ கிளாஷ் இதுதான் பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவர் இதுல மறைமுகமா கூறியிருக்காரா? இல்லை, அப்படியான ஒரு நிலை தற்போது வரை இல்லை. இரு தரப்பினருமே அவர்கள் தரப்பினுடைய நியாயத்தை, அதாவது அவர்கள் தரப்பில் இருக்கிற அவர்கள் தரப்பு பதில்களை தொடர்ந்து பேசி வருகின்றனர். அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திற்கு இருக்கிற பிரச்சனைகளை தயாரிப்பாளர் சங்கமும், பெப்சி ஊழியர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் முடிவால் பெப்சி ஊழியர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெப்சி நிர்வாகம் முன்வைத்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து இருவருமே அதாவது பிரகாஷ்ராஜ் 2 தினங்களுக்கு முன்பு தொழிலாளர்கள் தங்களுடைய பணத்தை கொள்ளையடிக்க முயற்சிக்க கூடாது, தொழிலாளர்கள் எந்த தொழிலாளர்களை வைத்து படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்பது தங்களுடைய, அதாவது தயாரிப்பாளர்களாகிய தங்களுடைய உரிமை என அவர் கூறியிருந்தார். அதற்கு நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட செல்வமணி அவர்கள், தலைவரான செல்வமணி அவர்கள் சற்று காட்டமாகவே பதில் அளித்திருந்தார். அந்த மாதிரியான பிரச்சனைகளை கலைந்து சுயகௌரவம் பார்க்காமல் இந்த பிரச்சனையை விரைந்து தீர்க்க வேண்டும் என்பதே இந்த ரஜினிகாந்துடைய அந்த அறிக்கையிலே கூறியிருப்பதாகவே எடுத்துக்கொள்ளலாம். செல்வா, பெப்சியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அனைத்து படங்களின் படப்பிடிப்பும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. காலா, மெர்சல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களும் தற்போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் பட வேலைகள் தொடங்கப்படாமலே இருக்கின்றன. இதனால் ஏற்பட்டிருக்கும் இழப்புகள் எவ்வளவு தொழிலாளர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் செல்வா? தமிழகத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான படப்பிடிப்பாக எடுத்துக்கொண்டால் அது ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் காலா படப்பிடிப்பை தான் சொல்ல வேண்டும். மெர்சல் கிட்டத்தட்ட அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விட்டது. பேட்ச் ஒர்க்கிற்கான, அதாவது சில பாடல் காட்சிகளை மட்டுமே எடுக்க வேண்டிய நிலையில் அந்த படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காலா படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதால் ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த இழப்பை ஈடுகட்டுவதும், இதனால் படப்பிடிப்பு தள்ளி போனால் அதனால் வரும் இழப்புகளை தயாரிப்பாளர்கள் ஈடுகட்டுவதும் பெரும் சுமையாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி சசிகுமாரின் கொடிவீரன், விஜய் ஆண்டனியின் அண்ணாதுரை என்ற முன்னணி நடிகர்களின் பல்வேறு படங்களும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த வேலை நிறுத்தம் 2வது நாளாக தொடரும் நிலையில் இது மேலும் தொடர்ந்தால் பல கோடி ரூபாய் அளவிற்கு தயாரிப்பாளர்களுக்கு இழப்பு ஏற்படும். அது மட்டுமின்றி தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இங்கு இருக்கிற பல்வேறு தொழிலாளர்களும் தினக்கூலி அடிப்படையிலேயே தங்களுடைய பணிகளை செய்து வருகின்றனர். அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். செல்வா, ஒரு மூத்த கலைஞர் என்கிற முறையில் இதற்கு தீர்வு காண வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த அறிக்கைக்கு பின்னராக உடனடியாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதான் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலையிலே பெப்சி நிர்வாகிகளுடனான சந்திப்பில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நடிகனாக என்னால் இந்த வேலை நிறுத்தத்தை வேலை நிறுத்தம் பிடிக்காத ஒன்று, அதை உடனடியாக வாபஸ் பெறுவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். நடிகனாக தன்னால் இது மட்டுமே செய்ய முடியும் என குறிப்பிட்டு ஆர் கே செல்வமணியிடம் சொன்னதற்கு அவர்கள் தரப்பில் இல்லை, நடிகர் என்பதை தாண்டி
உங்களுடைய வார்த்தைகளுக்கு மிக பெரும் மதிப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தால் பெப்சி தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தானே அதற்கான நடவடிக்கைகளை இன்றே எடுப்பதாகவும் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி நிர்வாகிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை இன்று மாலை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. செல்வா, முற்றிலும் வெளியாட்களை கொண்டே படப்பிடிப்புகளை நடத்த முடியும் என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் சொல்வது சாத்தியமா? இல்லை வசந்த், அதாவது இங்க இருக்கிற பணியாளர்கள் அனைவருமே சுமார் 23,000 பணியாளர்கள் எல்லாருமே 10 ஆண்டுகளிலிருந்து 30 வருட அனுபவம் மிக்கவர்கள். அவர்கள் இல்லாமல் படப்பிடிப்பை நடத்துவது என்பது சாத்தியம் இல்லை. அந்த சாத்தியம் இல்லை என்பதை தான் விஷால் தரப்பினர் பெப்சி தொழிலாளர்கள் இல்லாதவர்களுடன் படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்துவோம் என்று கூறிய நிலையில் நேற்றும் இன்றும் படப்பிடிப்புகள் தமிழகம் முழுக்க நிறுத்தப்பட்டிருப்பதற்கான உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெப்சி தொழிலாளர்கள், அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இல்லாத பட்சத்தில் வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி படப்பிடிப்பை நடத்தலாம். ஆனால் பெப்சி தமிழ் மட்டுமின்றி தென்னிந்திய மாநிலங்கள் மற்றும் வட இந்திய மாநிலங்கள் அனைத்து தொழிலாளர்களிடையும் இந்த பெப்சியின் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும்படியும் தமிழ் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று அதாவது மும்பையைச் சேர்ந்த மேற்கிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் தாங்கள் தொடர்ந்து படப்பிடிப்புகளுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை எனவும், ஒருவேளை மும்பையில் தமிழ் படப்பிடிப்புகள் நடந்தால் அதிலும் தங்கள் தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடாது எனவும் நேற்று அறிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் பெப்சி இல்லாத தொழிலாளர்களை வைத்து படப்பிடிப்பு நடத்துவது என்பதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைந்த அளவிலேயே இருக்கிறது. தகவல்கள் தந்தமைக்கு நன்றி செல்வா.